இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அடுத்து என்னடா நடக்கும், ஐயோ என்னடா இப்படி எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பத்மா அந்த லெட்டரை பார்த்து ஒரு மாதிரி அதிர்ச்சியாக போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. ரகுராம் அவங்க சிவா அவங்களும் கணக்கு நோட்டேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. பார்வதியும் என்னக்கா இது சீன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல, அதாண்டி எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, நம்ம சீனுவா இப்படி பண்ணால் எனக்கு ஒரு மாதிரி தலையே சுற்றுது அப்படின்னுட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு வந்துட்டு மணி வர்றாரு. என்ன இது பத்மா கையில் என்ன ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் கையில் அவ்வளோ பெரிய பேப்பரை வச்சுட்டு ஒன்றும் இல்லைங்க குடு குடு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிங்கி படிக்க அப்படியே ஷாக் ஆகுற மாதிரி ஆக்ஷனை போடுறாரு. நம்ம பையன் எல்லாத்தையும் நல்லா புட்டு புட்டு வச்சிருக்கானே, இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பத்மா இப்படி பண்ணிட்டான் சீனு அப்படி பண்ணா அப்படின்னு சொல்ல, அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல, இந்த விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மணி வந்துட்டு எப்படி சொல்லாமல் இருக்க முடியும், எல்லாத்துக்கிட்டே சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஐயோ உங்கள் வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஓரமாக இழுத்துட்டு வராங்க. இது யாருக்கு தெரியவே கூடாது, அதுக்குள்ளேயும் சீனுவை கண்டுபிடிச்சி இங்கே கூட்டு வரணும், எல்லாத்துக்கான அந்த மாயா தான், அவள் தான் பேசி மயக்கி சீனு இங்கேருந்து கூட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல, மாயா என்ன மேஜிக் பண்ணுறவளா கூட்டு போடுறதுக்கு அப்படின்னு சொல்ல, அவள் ஒன்றும் மாயக்காரி கிடையாது, சூனியக்காரி, நம்ம குடும்பத்துக்கே பிடிச்ச சூனியக்காரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இது எப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்க முடியும், நான் உடனே போய் சொல்ல போகிறேன், எங்கள் அத்தை இருக்காங்களா அத்தைகிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ நீங்கள் வந்து கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருந்தால் போதும், நான் சொல்கிற வரைக்கும் வாயவே திறக்கக்கூடாது, இதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும், ஐயோ இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு சிவா வர்றாரு. என்னக்கா இங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, எங்க ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றாங்க. ஐயோ நான் கணக்கு நோட் எடுத்து அண்ணங்கிட்ட கொடுக்கணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை பிடுங்கி கொடுக்க, என்ன இது இவன் இப்படி பண்ணிட்டான் சீனு அப்படின்னு சொல்ல, அதாங்க என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லை, எப்படியே சீனு கண்டுபிடிச்சு நீங்கள் தாங்க கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பத்தம் பார்வதி சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி வீட்டில இருந்து மறைக்க முடியும், எப்படி உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லடா சிவா இந்த உண்மை யாருக்குமே தெரியவே கூடாது, தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், அண்ணன் அவ்வளோதான் டென்ஷன் ஆகிடுவாங்க, அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது, அதுக்குள்ளே எப்படியா போய் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் போய் இப்போ கணக்கு நோட்டை கொடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கடுத்து தேட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, மணி சொல்கிறாரு நானும் வரேன், என் பையன் நான் சொன்னால் தான் கேட்பான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் போவேணா, அதான் சிவா போகிறான்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் தேட போகிறேன் அப்படின்னதும் அடுத்து வந்துட்டு இவங்க கணக்கு நோட்டை கொடுத்துட்டு தேட போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க பைக்கில் ஒருத்திக்க தேடிட்டு இருக்க, இவங்க ரெண்டு பேருக்கு ஒரே பதட்டமாகவே இருக்குது. வீட்டுக்குள்ளே நின்றுட்டு என்னடா இது இன்னும் ஃபோன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையே பார்த்த மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க. என்ன பார்வதி அப்பயே போனாங்க, ஒரு ஃபோனையும் காணும், கிடைச்சாங்களா இல்லையான்னு தெரியலையே, கல்யாணம் மட்டும் நடந்துடவே கூடாது, அதுங்களும் எப்படியாவது இந்த சீனு வந்துட்டு கூட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ரகுராம் அவங்க வர்றாங்க. பார்வதி அண்ணே வந்துட்டாங்க, நீங்களுக்குள்ளே மறைஞ்சு வந்து நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே சைடில் வந்து நிற்கிறாங்க. நின்னதுமே என்னாச்சு ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சிவா எங்கே போனவே ஆளவே காணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ இப்போ என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி முடிச்சுட்டே இருக்க. வந்துட்டானா அப்படின்னு கேட்க, வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீனுவாது கால் பண்ணானா என்ன, மணி எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு அவரை போய் கூப்பிட்டு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அவர் வீட்டில் இல்லை ஒரு வேலையை வெளியில் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வீட்டில் ஒரு சின்ன வேலையை செய்கிறது கூட ஆள் இல்லை, ஆளுக்கு ஒவ்வொருத்திக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிடுறாங்க, சீனு வரட்டும், ஆமாம் எப்போ வரேன்னு சொன்னா அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, அவன் போனதே உனக்கு தெரியல, இது மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, இல்லை அவர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான்ல அப்படின்ற மாதிரி சொன்னதும், என்னமோ பண்ணுங்க இந்த வீட்டில் சொல்லாம தான் எல்லாம் பண்ணுறாங்க, வந்தது என்கிட்ட பேச சொல்லு அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிற. ஜானகி மட்டும் ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காங்க. என்னாச்சு என்ன ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏதோ மறைகிறாங்க, தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி ஜானகி யோசிச்சுட்டு இருக்காங்க. கேம்ஸ் விளாட்ற இடத்துல தான் காமிச்சிட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி விளாண்டுட்டு இருக்கா. ஆனால் மாயாவுக்கு ஃபுல்லாக சீனு சொன்னார்ல அந்த யாவமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம போலாட்டி அவன் சூசைட் பண்ணிப்பானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க. தானே கேட்குறாங்க, எல்லாரும் விளாண்டுட்டு இருக்கோம், இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீம் விட்டு கொடுக்கக்கூடாது புரியுதா, நீ என்ன பாலை விட்டுட்டு நின்றுட்டு இருக்க, உன் மனசே சரியில்லை, எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சீனு மாமா எது சொன்னாரா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பாட்டுக்கு விளாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாயா அந்த விஷயத்தை மறைச்சிடுறாங்க. தனமும் வந்துட்டு ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காங்க. அடுத்த சைடு மணியையும் சிவாவை தான் காமிச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் மாற்றி மாற்றி தேடிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு ஒரு சின்ன பையன் இவங்க நிற்கிறத பார்த்துட்டு போகிறான். அதே ஊரில் இருக்கிற ஒரு கடைக்கு ஜானகி கால் பண்ணுறாங்க. சிவா அங்கே வந்தாரா அப்படின்னு கேட்க, இப்போ தான் வந்துட்டு போனார் அப்படின்னு சொல்ல, ஒரு பையன் வந்துட்டு சாப்பாடு வைக்கும்போது சிவா அவங்க இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க அந்த மளிகை கடை பக்கத்தில் அப்படின்னதும் ஜானகி கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. ஜானகி வந்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த புக்கு நோட்டை பார்த்து அந்த மளிகை கடைக்கு தான் கால் பண்ணுறாங்க. சிவா கிட்ட ஃபோனை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்ல, சிவாவும் வந்துட்டு அவனுக்குள்ளே தான் நின்றுட்டு இருக்காரு. தம்பி உங்கள் அண்ணி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல, அண்ணியா அன்னிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை
வாங்கி பேசுகிறாங்க. சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்லி, இப்போ எங்கே இருக்கீங்க சிவா? இங்கே பத்மாவும் பார்வதியும் வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்காங்க. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படின்றாங்க. உண்மையை சொல்லு, எதுனாலும் மறைக்காமல் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, மாயாவும் சீனுவும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது முடிஞ்சு போன கதை அப்படின்னு சொல்ல, முடிஞ்சு போனதா அண்ணி, அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமே தெரியுமா? அது மறுபடியும் ஆரம்பமாயிடுச்சு அண்ணி அப்படின்னு சொல்ல ஜானகி ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீனில் மாயாவே தனத்தை பார்க்கறதுக்காக போயிட்டு, சீனிங்க வந்தானா அப்படின்னு கேட்க, அது வந்து சீனு மாமா அப்படின்னு சொல்லிட்டு தானே ஏதோ சொல்ல வர, மாயா வந்துட்டு வல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.